ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொருத்தருமே எங்களுடைய ஒரு யூடியூப் தளமாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முடல் வரைக்கில் அந்த ஃபோனை மாற்றுறதுன்ற ஒரு வளமையான ஒரு விடயம். இப்போ நாங்கள் யூடியூப் தலைமன்றைகளை முதல்ல சாதாரணமான ஒரு ஃபோனை வச்சு ஆரம்பிச்சினான். அதுக்கு பிறகு வெளிநாட்டிலேருந்து ஒரு S23 நார்மல் ஃபோன் ஒன்று வந்தது. S23 அல்ட்ரா இல்லை, நார்மல் ஃபோன் உண்டு. இப்போ அதை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் என்னுடைய யூடியூப் தளத்தில் என்னுடைய வீடியோக்களை நான் பதிவிட்டது ஒரு உண்மையான ஒரு விடயம். அதுக்கு பிறகு நான் என்னுடைய யூடியூப் வருமானத்திலேருந்து என்னுடைய யூடியூப் தளத்துக்கான ஒவ்வொரு பொருட்களையுமே நான் நினைக்கிறது, இதுவரைக்கும் நான் நினைச்சது, நான் என்னுடைய யூடியூப் தளத்திலேருந்து வர மாதம் வருகின்ற பணங்களை வச்சுக்கொண்டு சேர்த்து தான் நான் என்னுடைய யூடியூப் தளத்துக்கான ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு மெக்காக இருக்கட்டும், எல்லாமே நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். அந்த வகையில் நான் சென்ற வருடம் சென்ற வருடம் இறுதியில் என்னுடைய யூடியூப் தளத்தில் என்னுடைய காணொலிகளை இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியாக ஒரு வீடியோ பதிவுகள் செய்யணும்னு சொல்லி தான் நான் ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். S24 அல்ட்ரான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். வாங்கி இப்போ ஒரு 3 மாதம் கூட இல்லை. அந்த ஃபோன் இப்போ 3,15,000 ரூபாய்க்கு நான் அந்த ஃபோன் முழுவதுமாக வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்னு வைங்க. அந்த 3 லட்சம் பணத்தை நான் இப்போ இழந்திருக்கேன், முழுதாக இழந்திருக்கேன். அதுவும் குறிப்பாக நான் ஒரு முக்கியமான ஒரு காணொளி, அது கடல் சார்ந்த பிரதேசம் எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த மீன்பிடியாக இருக்கட்டும், ஒரு சந்த பகுதிகளாக இருக்கட்டும், இனிய பகுதிகளையும் நான் எடுக்கிறது வளமை. அதுலேயும் குறிப்பாக நான் முல்லைத்தீவில் ஒரு குறிப்பாக இந்த மட்டி என்று சொல்லுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் அழகாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடற்கரையில் ஒரு வீடியோ பதிவு எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்து என்னுடைய ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அந்த கடல் அலைக்குள்ள மாட்டுப்பட்டது. நான் உடனடியாக அந்த ஃபோனை எடுத்துட்டேன். உடனடியாக எடுத்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாளில் நான் யாழ்ப்பாணத்தில் நான் வாங்கின முக்கியமான ஒரு பிரபோஜமான ஒரு கடையில் என்னுடைய ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறேன். அந்த ஃபோன் செய்யலாம், ஓகே, பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்கிறாங்க. உண்மையிலேயே இப்போ இருக்கிற வார தொலைபேசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வாட்டர் ப்ரூஃப், அதாவது தண்ணி போனாலும் எதுவுமே செய்யாது, நீங்கள் பாவிக்கலாம், அதுக்கு தண்ணிக்கு வரையெல்லாம் வச்சு காட்டுறாங்க. உண்மையான ஒரு விடயம். இப்போ நாங்களும் அதை நம்பி தான் வாங்குகிறோம், தண்ணிக்கு போனாலும் எதுவுமே செய்யான்னு சொல்லி. ஆனாலும் அதில் அந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியுது, கடல் தண்ணி ஃபோனுக்குள்ளே போனால் அது ஒரு பிரச்சனையாக ஆயிடுமென்று சொல்லி எங்களுக்கு பிறகுதான் இந்த ஒரு விஷயம் உண்மையிலே தெரியுது. ஆனால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டா நான் உண்மையிலே சொல்லுவேன். எல்லாருமே நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைக்கோ இல்லாட்டி உங்களுடைய ஒரு யூடியூப் தளத்துக்கான ஒரு தொலைபேசியாக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு கடையில் ஒரு டிக்டாக்கில் ஒரு விளம்பரத்தை போட்டு, யூடியூப்பில் ஒரு விளம்பரத்தை போட்டு எங்கிட்ட ஃபோன் வாங்குங்கன்னு சொல்கிற இடங்களில் நீங்கள் தயவு செய்து யாருமே தொலைபேசி வாங்காதீங்க. கண்டிப்பாக நான் பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். யாருமே ஒரு சாதாரணமான ஒரு கடையில் போய் அவங்க சொல்கிற பொய்களை நம்பி, அதாவது அவங்க ஒரு ஃபோனை விற்கணும்ன்றதுக்காண்டி சொல்லுகின்ற பொய்களை எல்லாமே நம்பி, அதுவும் குறிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய இருக்கிற ஒரு பிரபலமான ஆக்களை நம்பி நாங்கள் யாருமே ஃபோனை வாங்கக்கூடாது என்றதை நான் இதை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் எங்கே ஃபோன் வாங்கணும்னு சொல்லி சொன்னால், சாம்சங் ஃபோன் எந்த ஃபோனாக இருக்கட்டும் அதுக்குரிய ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ சாம்சங் ஃபோன் சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்திலே அதுக்குரிய பிரான்ச் இருக்குது, அந்த டீலர், அதுக்குரிய கம்பெனி இருக்குது, அதாவது பதிவு செய்யப்பட்ட கம்பெனி இருக்குது. அந்த நிறுவனங்களில் நாங்கள் உங்களுடைய தொலைபேசிகளை வாங்குங்க என்றதை நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட மட்டும்தான், அதாவது நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறுவனங்களில் இப்போ ஒரிஜினல் சாம்சங் ஃபோன் 4 லட்சம் சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் வேறு இடங்களில் பார்க்குறோம், அட்வர்டைஸிங்கள் விளம்பரங்களை பார்த்துட்டு 10,70,000 10,90,000 முடியுதுன்னு சொல்லி போட்டு விலை குறைவாக இருக்குது, 1 லட்சம் குறைவாக இருக்குது, 1,10,000 குறைவாக இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த நிறுவனங்களில் நாங்கள் தொலைபேசிகளை வாங்குகிறோம். அதாவது ஒரு சாதாரணமான ஒரு கடையில் அவங்களுடைய விளம்பரத்தை பார்த்து அவங்கள்ட்ட வாங்குகிறோம். அது அவங்களுடைய வியாபார உத்தி. நாங்களும்
எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க எங்களை ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் வந்து வாங்குகிறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபோனை எங்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு 30,000 40,000 வாரண்டி என்று வர சொல்லி அதை வந்து எங்கிட்ட வந்து உண்மையிலேயே வந்து விற்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு வந்து லாபமாக இருக்குது, வெளியில் வாங்குறதை விட எங்களுக்கு வந்து உண்மையிலேயே சரியான ஒரு லாபமாக இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று விரைக்கில் தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற கருத்துகள் வந்து உண்மையிலேயே வந்து வித்தியாசப்படும். இதே நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபோனை வாங்குறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய வாரண்டி தான். டிஸ்பிளேயை வந்து நீங்கள் வந்து 2 தரம் பழுதாக போனாலும் 2 தரம் வந்து மாற்றுவாங்க. டிஸ்பிளே வாரண்டி இருக்குது. 2 தரமும் உங்களுக்கு கீழே விழுந்து உடைஞ்சாலும் அப்படி தண்ணி போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி 2 தரம் வந்து வாரண்டி இருக்குது. அது வந்து நான் இப்போ தான் வந்து உணர்ந்து கொண்டேன். உண்மையிலேயே நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபோனை வாங்கியிருக்கலாமே, ஒரு விளம்பரத்தை நம்பி நாங்களும் ஒரு விலை குறைவாக இருக்குது, 1,00,000 ரூபா குறைவாக இருக்குது, ஒரு 80,000 ரூபா குறைவாக இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கடையில் போய் வந்து ஒரு ஃபோனை வாங்குறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோன் தான் நான் வாங்கின ஃபோன் S24 Ultra. இந்த கவர் மட்டுமே, வெளியில் இருக்கிற கவர் மட்டுமே 5,500 ரூபா நினைக்கிறேன். இந்த கவர் மட்டுமே, வெளியில் இருக்கிற கவர், இதுக்குரிய ஒரிஜினல் சார்ஜர் 5,500 ரூபா. இந்த ஃபோன் வந்து 2,90,000 ரூபாய்க்கு வந்தது. இன்றைக்கு இந்த ஃபோன் நிலைமை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றாகாது, இப்படியே இருக்குது. இந்த ஃபோனுக்குரிய மரியாதை இதுதான். கடை தண்ணி போனதில்லை, இந்த மக்கிக்கு இதுக்குள்ளெல்லாம் தண்ணி போய் எதுவுமே செய்ய முடியாதாம். அதாவது டிஸ்பிளேயை மாற்றினாலும் வேலை செய்யும், ஆனால் ஒரு கொஞ்ச காலத்தில் அது வந்து பல வேலை செய்யாமல் போகலாம், இல்லாட்டி கிடைக்க அதுக்குரிய தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து ஏற்படலாம் என்று சொல்லி இந்த ஃபோனை வந்து நேற்றைய நாளில் நான் அந்த ஃபோனை வந்து பெற்றுக்கொண்டு வந்தேன். அப்போ இந்த ஃபோனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3,15,000 ரூபாய்க்கு நான் முழுவதுமாக இந்த கவர் போட்டு டெம்பர் ஒட்டி முழுவதுமாக இந்த ஃபோனை வந்து நான் வாங்கினேன். ஆனால் அதுக்குரிய பெருமதிப்பு இது வந்து 0. இப்போ நான் வந்து 2 மாதம் என்னுடைய யூடியூப் வருமானத்தில் வாங்கின ஒரு ஃபோன், மிகவும் கஷ்டப்பட்டு இவ்வளோ அலைச்சலுக்கு மத்தியில் வாங்கின இந்த ஃபோன் இப்போ வேலை செய்யாது. நான் நினச்சா கூட நீ எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஃபோனில் வந்து எதுவுமே செய்ய முடியாது, இப்படியே தலையை சுற்றி போட்டு தூக்கி எறிய வேண்டிய அந்த அளவுக்கு தான் இந்த ஃபோன் இருக்குது இப்போ. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முடிந்த அளவுக்கு யாரெண்டானும் என்னுடைய தொலைபேசிகளை ஒரு கவனமாக பாவைங்க. இது என்னுடைய ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு விடயம்தான், எதிர்பாராமாக வந்து நடந்த ஒரு விடயம்தான். நானும் கூட நினச்சது வந்து சரி ஓகே, வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தானே, தண்ணி போனாலும் எதுவுமே ஆகாது, அது வேலை செய்யும்னு சொல்லி தான் நினச்சது. ஆனால் கடைசியில் இந்த ஃபோன் நான் 2 மாதம் கஷ்டப்பட்டு நான் இந்த ஃபோன் வாங்கினது எனக்கு தெரியும். 2 மாதம் நான் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் இருந்து அந்த வருமானத்தை சேர்த்து வச்சு தான் நான் இந்த ஃபோன் வந்து வாங்கினான். ஆனால் இது இப்போ வேலை செய்யாது. உண்மையிலேயே கவலையாக இருக்குது. இனி நான் எப்போ இப்படி ஃபோன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலேயே இந்த வியாபாரத்துக்காக நிறைய பேர் வந்து பலவிதமாக வந்து இப்போ எவ்வளவோ தங்கள் பக்க நியாயங்களை வந்து சொல்லுவாங்க. நாங்கள் அதை நம்பி யாருமே ஃபோன் வாங்கக்கூடாதுன்றதான் என்னுடைய முழுமையான ஒரு வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் யோசிச்சேன்னு சொல்லி சொன்னால், சரி ஓகே, இந்த ஃபோனுக்கு 30,000 ரூபா காசு வந்து 30,000 ரூபா காசு வந்து ஒரு வாரண்டி என்ற ஒரு பீரியட்டுக்கு வந்து வாங்கினவங்க. அந்த 30,000 ரூபா காசு இந்த ஃபோனுக்கு வாரண்டி என்ற ஒரு பீரியட்டில் வந்து வாங்கினவங்க. அப்படி இருக்க இந்த ஃபோனுக்கு வந்து இப்போ எந்த வித வாரண்டியுமே இல்லை. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளேயோ எதுவுமே சரி, இதில் வந்து நாங்கள் அதை மாற்றி தரோம் இதை மாற்றி தரோம் எதுவுமே வந்து சொல்லலை. அப்போ அந்த 30,000 ரூபா நீங்கள் மேலதிகமாக வாங்கின இது வந்து துபாய் ஃபோன் தான் சொல்கிறாங்க, துபாய் ஃபோன். ஓகே, இருந்தாலும் ஒரு 30,000 ரூபா காசு வந்து இந்த ஃபோனுக்கான ஒரு வாரண்டி என்று சொல்லி நான் மேலதிகமாக வந்து வாங்கினாங்க. அந்த காசு எங்கே போச்சுதுன்றதான் வந்து மேலே எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்கன்றது எனக்கு சொல்லி இந்த நிறுவனத்தில் நான் வாங்கினால் எதுக்கு என்று சொல்லி நான் எதுவுமே வந்து சொல்ல போகிறதும் இல்லை. பிறகு அது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து விட முடியலை.
மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஃபோனை வந்து வாங்கினது. இப்போ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஃபோன் கூட இதுக்கு முதல் பாவிச்ச ஃபோன் வந்து இப்போ இது அதிக நேரங்களுக்கு வந்து நான் இந்த ஃபோனை வந்து எடுக்கல. அது வந்து இப்போ விழுந்து அதாவது நான் அதிக கோலும் வாட்ஸ்அப்பும் வந்து அதிகமாக பாய்க்கிறது, அதிக தரம் விழுந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டு ஃபோன். அதாவது இப்போ நிறைய நேரம் வந்து நான் வீடியோ பேட்டரியும் வந்து டக்குன்னு இறங்கிடும். நிறைய நேரம் வீடியோ எடுக்கல, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு கூட வீடியோ எடுத்தால் ஃபோன் வந்து ஹீட் ஆகிடும். ஃபோன் வந்து ஹீட் ஆகி டக்குன்னு வந்து ஆஃப் ஆகிடும். அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து நான் இந்த ஃபோன் வந்து அடுத்த தடவைக்கு வந்து வாங்கணும். இதை அடுத்த என்னோடய யூடியூப்பில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ ஃபோன் வந்து வாங்கினது. ஆனால் இது இப்போ ஒன்றுமே செய்யலாத தம்பி. உங்களோட என்ன டிஸ்பிளே மாற்றினாலும் உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்ச நாளில் இந்த ஃபோன் வந்து பலதாக போயிடுமான்னு சொல்லிக்கல. அவ்வளோ கவலையாக இருக்குது. அதான் இந்த முறை இப்போ அதிகமாக நான் வந்து கூட நாட்கள் வந்து தெரிஞ்சு எதுவுமே வீடியோ எடுக்கல. இப்போ அதிகமாக இந்த மரக்கறி சந்தை வீடியோக்களாக இருக்கட்டும், மீன் சந்தை வீடியோக்களாக இருக்கட்டும், நான் அதிகமாக ட்ராவல் பண்ணி எடுக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே ஒவ்வொரு சந்தை பகுதிகளும் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் போய்களை வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும். புதுவிதமான மக்களோட வந்து கதை கேட்கும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படி இது கேட்கல. திடீரென்று நான் உலகாலம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சும்மா இதெல்லாம் காய்ச்சி போடுறது, டிக்டாக்ல டெவலப் பண்ணி போடுறது. நிறைய பேர் என்னோட வந்து கேட்டிருக்காங்க, என்ன தம்பி நீங்கள் சொந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அதுக்கு காரணமே வந்து இந்த ஃபோன் தான். எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்தது. ஓகே, பார்க்கலாம். பாப்பா என்னுடைய கடும் முயற்சியால் நான் அடுத்த கட்டம் இன்னொரு ஃபோன் வாங்கணும். இப்போதைக்கு டக்குன்னு வாங்க முடியாது என்னால். பார்ப்போம், இன்னொரு 2 மாதங்கள் போகட்டும். இந்த மாதம் அடுத்த மாதமும் போகட்டும். முயற்சி பண்ணி நான் ஒரு ஃபோன் கண்டிப்பாக நான் வாங்குவேன். வாங்கி முடிஞ்ச அளவுக்கு அது வரைக்கும் நான் இந்த ஃபோன்லேயே எவ்வளவு தூரம் வந்து அழகாக வந்து வீடியோக்கள் பதிவுகள் வந்து செய்ய முடியுமோ செய்து கொண்டு. இது வந்து சாதாரணமான S23 ஒரு நார்மல் ஃபோன் தான், ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இது வந்து இப்போ அதிக நாட்கள் வந்து பாவிச்சதுனால பேட்டரி பிரச்சனை இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஓகே, யாருமே வந்து கோவிச்சு கொள்ளக்கூடாது. எனக்கு ஒரு நிறைய நாளாக ஒரு 2 கிழமையாக வந்து மனசில் ஒரு ஆதங்கமாக இருந்தது. இந்த ஃபோன் வந்து டக்குன்னு இப்படி ஆகினோன்னு அது பார்க்கலாம். நீ ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஃபோன் வாங்கணும். கண்டிப்பாக மக்கி இருக்குது. இந்த ஃபோனை வச்சுக்கொண்டு கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே, என்னுடைய என்ன சொல்கிறது, நான் சொல்லணும்னு நினச்சது தான் இப்போ சொல்லியிருக்கேன். யாருக்காவது இந்த வீடியோ வந்து பிடிக்காத கூட இருக்கலாம். என்னுடைய ஒரு மன ஆதங்கத்தை தான் நான் இதில் வந்து கொட்டியிருக்கிறேன். ஓகே, யாராவது ஃபோன் வாங்கிக்கல, உண்மையிலேயே ஒரு அவதானித்து ஃபோனை வாங்குங்க. ஒரு கம்பெனியில் ஒரு உறுதியான நம்பிக்கையான ஆக்கடம் பண்ணி ஃபோனை வாங்குங்க. ஃபோனை வாங்கிக்கல அதுக்குரிய உறுதிப்பாடுகளை வந்து உத்தரவாதங்களை வந்து தெளிவாக கேட்டு வாங்குங்க. உண்மையிலேயே வந்து கேட்டு வாங்க. அதுதான் ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொளி வந்து நிறைவு செய்கிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.